வணக்கம் மக்களே, இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டால் இனிமேல் நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் போதுமோன்னு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும், ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டிருந்தா, இங்கே வந்து வெண்பா இருந்து எனக்கு மல்லியம்மா தான் வேணும், மல்லியம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படியோ நம்ம மல்லியை வீட்டை விட்டு திறந்தால் இவளே கூப்பிட்டு வந்துடுவா போலே. ஃபஸ்ட்டு இவளை வந்து மல்லியை மறக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு நல்லவங்க மாதிரியே போயிட்டு வெண்பாக்கிட்ட ஆக்டிங் பண்ணுறாங்க. ஏம்மா சாப்பிடாதுக்கிற, ஏம்மா இப்படி இருக்க, விஜய் வந்து உன்னை திட்டிட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் டாடா என்னை திட்டிட்டு போயிட்டாரு, மல்லியம்மாவை கால் பண்ண சொன்னால் மல்லியம்மா வர சொன்னதுக்காக டாடா வந்து என்னை திட்டிட்டு போயிட்டா அப்படின்னு வெண்பா ரொம்ப கஷ்டத்தில் சொல்கிறேன். மல்லியம்மா வந்து நான் கோவத்தில் சொன்னதுனால தான் மல்லியம்மா இந்த வீட்டை விட்டு போனாங்க. நான் வந்து சாரின்னு இம்போஷன் எழுதி வச்சிருக்கேன். அது தெரிஞ்ச மல்லியம்மா வந்துடுவாங்க. அவ ஒரு பக்கம் சொல்லவும், ரஞ்சிதாவும் போதும் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவக்கிட்டேருந்து மல்லியை பிரிச்சிடணும், மனசில் மல்லியை பற்றி கெட்ட எண்ணம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரிமெண்ட்டு தான் போட்டுன்னு வந்தால் உனக்கு அம்மாவை நடிக்க தான் வந்தால் பாதியிலே போயிட்டா, இனிமேல் ரத்த உறவு சொந்தம்லாம் நாம் இருக்கோம், ஏன் உனக்கு தெரியலையா, இனிமேல் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா என்ன சொல்கிறேன், நான் தான் இனிமேல் உன்னை பார்த்துப்பேன், நான் தான் உனக்கு சோறு விட்டுவேன், நான் தான் உன்னை தூங்க வைக்குவேன், நான் தான் உனக்கு அது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் நான் நம்பவே மாட்டேன், மல்லியம்மா என்னை விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறா. இல்லை அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று வெண்பா சமாளித்து சாப்பாடு ஊட்டிடுறா. ரஞ்சிதா சாப்பாடு விட்டு தூங்க வச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்லி இருந்துன்னு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நமக்கு வேறு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அண்ணன் வேறு இப்படி சொல்கிறாரு, நம்ம மேலே வேறு செம்ம கோவத்தில் இருக்காரே அப்படின்னு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்கோ, இனிமேல் எனக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, என் பொணத்துக்கு தான் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் கோவமாக பேசிட்டு போயிடுறாரு பாபு. மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்கா. அதுவும் இல்லாத வெண்பா வேறு பார்க்கணுன்னு ஒரு பக்கம் ஏக்கம் வேறு இருக்குது, எப்படியாவது வெண்பாவை பார்க்கணும், வெண்பா நினப்பாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இதுக்கு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம், காலையில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு முடிவெடுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்குற வரைக்கும் அவள் வெயிட் பண்ணுறா. தூங்குனதுக்கப்புறம் நைஸாக பார்த்துட்டு நைஸாக அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. வெளியே போன உடனே கிளம்பி போகிறாங்க அந்த வீட்டுக்கு, விஜய் வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. நடந்து இருட்டில் தனியாக அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக போய் சேர்ந்துடுறா. நல்லபடியாக சேர்ந்த உடனே வாட்ச்மேன் அண்ணா நான் மல்லியை வெண்பாவை பார்த்தே ஆகணும், நான் தான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு வெண்பாக்கிட்ட போய் சொல்லுங்கள், வெண்பா எனக்காக ஓடி வருவா அப்படின்னு வந்து வாட்ச்மேன்கிட்ட சொல்கிறான். ஆனால் வாட்ச்மேன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன். அவரும் அலோவ் பண்ணாத பத்தாது போதும் முன்னூறு தான் அவளை பார்த்து அப்படியே செம்ம கோவத்தில் நிற்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒன்று கூட வீடியோ அப்டேட் ஆகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.